ஐயோ சிகப்பு எங்க தூக்கிட்டு போறாங்களே? அட பாருங்களா, குழந்தை எங்கடா தூக்கிட்டு போறீங்க? வா வா வா, சீக்கிரமா வா 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 வா. எங்க நான் கேட்டது எங்க பிகர் எங்க? இங்கதான் இருக்கு. இன்னும் இந்த இம்சை நீ விடலையா? ஏயா உங்ககிட்ட நான் என்னையா கேட்டேன்? 20 வயசுல ஒரு நாட்டு கட்டையை கூட்டு வான்னு, 60 வயசுல ஆடி போன ஒரு கிழட்டு கட்டையை கூட்டு வந்திருக்க. வாய மூடுறா, பல்லுக்கெல்லாம் அடிச்சு உடச்சு விடாமா? யார பார்த்து நாட்டு கட்டன? ராத்திரி ரயில்ல வந்தது, ஒரே அசதி, தூக்கமே இல்லை. இப்ப கூட ஒரே அசதியா இருக்கு. அதனால ஒரு 4 வயசு கூட தெரியுது. நானும் குளிச்சு முழுகி நெத்தியில பொட்டு வச்சேன்னா இந்த நிக்கிறாளே, இவளை விட 15 வயசு சின்னவளா தெரியுவேன். தொப்புளுக்கு கீழே புடவையும் கட்டுவேன். அது சரி. யோ, நீ என்ன நினைச்சிருக்கிற? ஷேக்கு சொலையா 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கான். நீ என்னடானா இப்படி ஒரு சொதப்பலான பார்ட்டியை கூட்டு வந்துக்கிறிய? இதை எங்கேருந்து கூட்டு வந்தியா அங்கேயே கொண்டு போய் விடு. போ போ, இது எனக்கு வேணாம். அடங்குறியா? நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு பேசினே போயிருந்தா என்ன அர்த்தம்? நீ கேட்ட மெயின் பார்ட்டி இதுக்குள்ளார இருக்குது. இது பார்ட்டியோட பார்ட்டியை கடத்தும் போது பார்ட்டி வந்து பேஜார் பண்ணிச்சா? பார்ட்டியை அங்கேயே விட்டுட்டு வந்தா பிரச்சனை ஆயிடுமோ தான் பார்ட்டியோட பார்ட்டியும் கூடவே இட்டுன்னு வந்துட்டேன். சரி, அதை விடு. முதல்ல கட்ட அவரு பார்ட்டி எப்படி இருக்குன்னு பாப்போம். அந்த கதையே வேணாம். முதல்ல துட்ட வெட்டு, அப்பால கட்ட பிரிக்கிறேன். யோ, சரக்கு சரியில்லைன்னா என்ன பண்றது? என்னடா சரக்குங்கிறீங்க? என்னடா சரக்கு? ஏ கிழவி, சைலண்டா இரு, இல்ல சரக்குன்னு குத்திடுவேன். இந்த பாரு, சேக்கே சாக்கார மாதிரி சூப்பர் சரக்கு கொண்டு வந்திருக்கேன். சரக்கு நல்லா இருந்தா காசு கொடு, இல்ல சரக்கு ரிட்டர்ன் வாங்கிக்கிறோம். எடு மாமு. ஏ இருற ஏன்டா அப்படி அவசரப்படுறீங்க? ஏ காசு எடுறி. அண்ணா, இது நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனுங்கண்ணா. இது நான் உனக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன். ஆனா ஒண்ணு, இந்த மூட்டைய பிரிக்கிற வரைக்கும் பிரி சீக்கிரம். சீக்கிரம். லவ்லி, பியூட்டிஃபுல். பின்புறத்தை பார்க்கும் போதே ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால் கறக்கிற எரும மாடு மாதிரி இருக்கே. பாப்பா, ஓ திருமுகத்தே ஒரு முகமா திருப்பு, இந்த பக்கம் திருப்பு. அழுகி போன தேங்காய் மாதிரி தலையை வச்சுக்கிட்டு இவன் என்ன பார்த்து துப்புறான்? பாரு தாலாச்சி, நாம எங்க இருக்கோம்? உன் மாமி சுப்பையா வீட்டுல தான் இருக்க. மாமா வீட்லயா? அப்ப மாமா தான் என்ன கோணில போட்டு கட்டிங்க தூக்கிட்டு வந்தாரோ? அந்த சீமாத்தோரனா இந்த சீமாட்டிய சிறை எடுத்து கொண்டாந்து இங்க வச்சிருக்காரு. வாய மூடு. நடந்தது என்னன்னு தெரியாம பேசுற. அடியே, வீதியில போற சரியனே என் வீட்டு வரைக்கும் வந்துட்டு போன்னு சொல்லி எங்களை கொண்டாந்து உள்ள விட்டுக்கிட்டு குத்துதே கொடைது. நான் எப்படி அம்மா? இந்த பார், எங்களுக்கா பிரியம் வந்து என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்னு நாங்க நினைக்கிறோமோ அப்ப போவோம். இல்ல அது வரைக்கும் இங்கதான் இருப்போம். எங்க 2 பேருக்கும் நீ தான் ஆக்கி படைக்கணும், புரியுதா? ஆமா, நாங்க தங்குற ரூம் எங்க இருக்கு? அங்கயா? அந்த அட்டாச்சு பாத்ரூம்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் இருக்கா? அது என்ன அட்டாச்சுக்கு பாத்ரூம்? அத்தானுக்கு வராதோ? உனக்கு ஒரு அளவு புரிஞ்சு தொலையாது. அங்க வந்து சொல்றேன், பேசாம வாயை மூடிக்கிட்டு வா. அம்மா, மாமா எப்போ வருவாங்க? வராம எங்க போயிடுவாங்க? அவங்க மல்லிகை பூவும் அல்வாவும் வாங்கிட்டு ராத்திரி வருவாங்க. இப்ப நீ என் பின்னால வா. பட்டணத்துல சாப்பிடவே மாட்டீங்களா? அப்படி வறண்டு போயிருக்கீங்க, இஸ்திரி போட்ட மாதிரி. அம்மா எரியுது, ஐயம்மா எரியுது, குளிருது அம்மா. அமுத்தாத ஐயோ.
ஏண்டி என்ன அந்த ரத்த காட்டேரிங்க எல்லாம் போயிருச்சா? ரத்த காட்டேரி தெரியுது. தெரிக்காத. அப்புறம் என்ன மனுஷங்களை சும்மா விடுமா அது? என்னடி சொல்ற? தோட 2 காட்டேரியும் உள்ளதான் இருக்குது. ஐயோ கடவுளே, காசு கொடுத்து வேதனைய விலைக்கு வாங்கிட்டேனே. இப்ப அந்த துபாய் ஷேக் வந்து கேட்டா நான் என்னடி பதில் சொல்றது? டே, சும்மா கூவாத. ஷேக் வந்தா இந்த ஃபிகரையே அவனாண்ட தள்ளிடுவோன்றேன். என்ன அடி பாவி, மனசாட்சியே இல்லாம பேசுறியடி. ஷேக்கு இவளை பார்த்தா ஷாக்குலயே செத்து போயிருவான். ஷேக்கு இங்க மட்டும் இல்லடி, எங்க செத்தாலும் தூக்கு நம்ம கழுத்துக்கு தான் வரும். நாம இங்க இருந்தா தானேயா? நாம இங்க இருந்தா தானே? யோ, ஏற்கனவே 8 மாசமா நாம இந்த வீட்டுக்கு வாடகை பேலன்ஸ் வச்சுக்கிறோம். அப்படியே நாம பேலன்ஸ குடுத்தா கூட இந்த வீட்டு ஓனர் இருக்கான் பாரு, அவன் நம்மள தங்க விட மாட்டான், வெளில துரத்திடுவான். அதனால நீ என்ன பண்ற? ஷேக் வந்த உடனே நேக்கா பேசி அவன் கிட்ட இந்த பேலன்ஸ் அமௌண்ட் வாங்கி என் கையில கொடுத்துரு. அப்பாலிக்கா நானும் சாமியாரும் எஸ்கேப். என்னடி என்ன எனக்கே துரோகமா? ஓ 3 பேரும் தாயா? ஓ 3 பேரும் தான் போறோமா? ஓகே, ஐடியா எல்லாம் நல்லா சூப்பரா தான் இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கே. என்னது? அடியே, அந்த கருப்பு கருமாந்திரத்தை செட்டப் பண்ணி அனுப்புறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் நினைச்சியா? இல்லடி, முடியாது. யோ பேசி பாப்பையா. யாருக்கிட்ட? நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிட மாட்டீங்க. அந்த மாரியாத்தா உங்களை கொள்ளையில கொண்டு போயிட மாட்டாளா? ஏண்டா எங்களை என்ன மானங்கட்ட குடும்பம்னு நினைச்சியா? மயிர் போனாலும் உயிர் வாழா கவரிமான் பரம்பரையில வந்தவங்கடா நாங்க. சும்மா ஓவர் ஆக்டிங் கொடுக்காதமே. நீ யாரு, அவ யாரு, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரிஞ்சுக்கிட்ட நீ? 1 ரூபாய்க்கு பல்லி மிட்டாய் வாங்கி கொடுத்த அந்த சேகப்பி கிட்ட அவ எல்லா உண்மையும் சொல்லிட்டா. வண்டவாளெல்லாம் தண்டவாளத்துல ஏறிச்சு. என்னடி தண்டவாளத்தை கண்ட வாடி ஒத்துக்கு ஒத்த பாத்து போடுவோம். நீ யாரா? என்னடி பாப்பா? ஐயப்பா எம்மடி. ஐயோ ஓவரா பேசிட்டே போற. ஓவரா ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த ஊருக்கு போன் போட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி போடுவேன். அதுக்கும் நீ மசியலன்னு வையே. அந்த கருப்பி இருக்காளே, அவ பேரு செகப்பிடா. ரொம்ப முக்கியம். அந்த கருப்பியோட நகையெல்லாம் நாங்க புடுங்கிக்கிட்டு அவளை கொண்டு போய் கூவாத்துல போட்டுட்டு கொலப்பழிய ஓ மேல போட்டுருவோம். எப்படி வசதி பாத்தியா? கிளடு பயந்துருச்சு. பார், ஷேக்கு பேலன்ஸ் பணத்தை கொண்டாந்து கொடுத்த உடனே அதுல இருந்து 10,000 ரூபாய் உனக்கு கொடுக்கறேன். என்ன சொல்ற? செகப்பிட்ட இருந்து நகையெல்லாம் கழட்டிக்கிட்டு அவளை நடுத்தருவில் அம்போன்னு விட்டுட்டு நாம கழண்டுக்கலான்னு பார்த்தா இவங்க அந்த வேலையும் சுலபமாக்கிட்டு 10,000 ரூபாய் பணமும் தரேங்கிறாங்களே. இது கூட நல்லா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் கண்ணு, எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்கு கண்ணு. தபரே, நீ பயப்படாத. நீ வேற ஒண்ணு பண்ண வேணாம். செகப்பிக்கு அவ மாமன் தான் உசுரு. அதனால அவ மாமன் வரான்னு ஒரு பொய்ய சொல்லி அவளை சீவி சிங்காரிச்சு ரெடி பண்ணி வையே. அப்பளிக்க நாங்க கவனிச்சுக்கிறோம். நீங்க ஏன் பயப்படுறீங்க? அதான் நாங்க இருக்கும்ல, எல்லா விஷயத்தையும் நாங்க பாத்துட்டு போறோம். கண்ணு சொட்ட. கண்ணு சொட்டையா? தலை தானே சொட்ட, கண்ணு நல்லா தானே இருக்கு. நான் என்ன பத்தி கவலையே படல. இந்த துபாய்க்கார தம்பின்னு சொன்னீங்களே, அது நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. யாரு பெத்த பிள்ளையோ வந்து தலையில நல்ல எழுத்து எழுதுல பொருள் இருக்குது. அது சரி, கமிஷன் எல்லாம் கொடுப்பீல்ல? வேலை முடிஞ்ச உடனே கொடுத்துருவோம். வாங்குறது கமிஷனே வேண்டாமா? எனக்கு முன்னாலே கொடுத்துடணும். முன்னாடியே வேணுமா? ஏன்னா சோறு கண்ட இடத்துல தின்னுபிட்டு தண்ணியில கொழா கண்ட இடத்துல அப்படியே கழுவிட்டு போடுவாங்க. புரியுதா? அதனால முதல்லயே கொடுத்துட்டீங்கன்னா எனக்கும் வேலை செய்யறதுக்கு சந்தோஷமா இருக்கு. எது கொடுத்துருவீங்களா? அப்பாடி. அப்ப நான் போய் சிகப்பியா சின்ன வயசுல நான் இருந்தேன் பாருங்க, அதே மாதிரி அழகா அலங்காரம் பண்றேன். இந்த கிழடு சின்ன வயசுல எவ்வளவு அழகா இருந்திருக்கும். என்னது இந்த அலங்காரம்
எனக்கு எப்படி இருக்கு? ஐயோ ஐயோ சொல்லணுமாக்கு ஆத்தா அழகுனாலும் அழகு நீ அநியாய அழகு ஐயோ அப்பா உன் அழக பாக்குறதுக்கு 2 கண்ணு பத்தாது 2000 கண்ணு வேணும் ஆத்தா. ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் எனக்கு பிடிக்கும். இந்த அம்மனுக்கு சாத்திருக்க மாதிரி இத்தனை நகையை போட்டுக்கிட்டு இருக்கிய 2 ஒண்ண போட்டுக்கிட்டு மிச்சதெல்லாம் காட்டி என்கிட்ட கொடுத்துறாத்தா. எதுக்கு எப்ப பார்த்தாலும் நகை மேலே கண்ணா இருக்கிய, ஒன்ன கூட 2 கூடன்னு. என் மாமனை காட்டுறேன் தானே நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். என் மாமனை காட்டவே மாட்டேங்கிறிய, எதுக்கு எனக்கு அலங்காரம் பண்ணி சொன்னேன்? இராத்தா என்னது நீ விவரம் கட்ட பொண்ணா இருக்கிய. ஆத்தா உன் மாமன் கூட வேலை செய்யற ஒரு பையனா, அவன் உன்னை பார்க்க ஆசைப்பட்டானா, அதுக்காகத்தான் இந்த அலங்காரம் எல்லாம். என் மாமனை தவிர வேற யாருக்கு நான் முகத்தை காட்ட மாட்டானா? எதுக்கு அந்த பரண்டைய மூஞ்சி பார்க்கணும்? நான் காட்ட மாட்டேன் போ. ஐயோ பாரு, உன் மாமனை பார்க்கத்தானே வந்தோம். அப்ப நான் சொன்னபடி எல்லாம் நீ கேட்கணும். எல்லாம் கேட்பேன், ஆனா என் மாமனே நகையை மட்டும் நீ கேட்க கூடாது. அடியே உன் மாமனுக்கு ஒரு பிறண்டு இருக்கானா, அவன் பெரிய பணக்காரனா. இவனும் அவனுமா சேர்ந்து ஒரு இடத்துல வக்கீல் தொழில் பாக்குறாங்களாம். இவனுக்கு 2 பேருக்கும் வர்ற வருமானத்துல சரி பாதி பங்கிட்டுக்கிறாங்களாம். ஐயா அப்பா கட்டின பொண்டாட்டி ஆளுக்கு பதிய பகிர்ந்து பாங்களா? ஆட கருமை மேல இத மட்டும் வக்கனையா தெரிஞ்சு வச்சுக்கோ. அடி அறிவு கட்ட முண்டம், நான் சொல்ற விஷயத்த முழுசா கேளுடி. சொல்லு. உன் மாமி சுப்பியா இங்க ஒரு இடத்துல வேலை செய்யறான்ல, அவன் கூட அவன் பிறண்டும் வேலை செய்யறானா. அவங்க 2 பேரும் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த சக்கலத்திங்களால இவங்களுக்குள்ள பிரிவினை வந்துருமுன்னு இவன் கட்டிக்க போற பொண்ணு எப்படிப்பான்னு உன்னை பார்க்க வர்றான். பின்ன என்ன பொய்யவா சொல்றேன்? நெசமா தான் தாயே, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளாத்தா. அவன் என்ன கேட்டாலும் பதுசா டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடாத்தா. அவன் தொட்டு பேசினா கூட கோபிச்சுக்காம பதுசா நடந்துக்காத்தா. இதுதான் எனக்கு பிடிக்கல. அவன் என்ன கேள்வி கேட்டாலும் நான் புத்திசாலித்தனமா டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவேன், அதான் உனக்கு தெரியுமே. ஆனா அவன் என்ன தொட்டான், குழந்தை கழிச்சு மாலையா போட்டு அப்படியே நாக்க நீட்டிக்கிட்டு பத்திரம் ஆகிட்டு உட்காந்துருவேன், அதான் எனக்கு தெரியுமே. ஆமா அப்படியெல்லாம் பண்ணிடாதாத்தா. போமா நீ என்னடி வர சுப்பியா நானே கட்டிக்க போறேன். கட்டுவே நீ. உனக்கு அந்த ஆசையில வேற இருக்கா? கட்டு வெத்துல உன்னை கொட்டை பாக்கமா வச்சு முழிக்கிடுவேன், ஜாக்கிரதை. அடி அம்மா, நான் ஏண்டி அம்மா கட்டிக்க போறேன்? நீ போடி அம்மா தாயே போ. நெசமா தான் போனோமா? வெக்க வெக்கமா வருது. ஐயோ அந்த வெக்கத்தை அடக்கிட்டு போ. எனக்கு கொஞ்சம் சுண்ணாம்பு தெரிய, நான் திருஷ்டி போட்டு வச்சுக்கிறேன். ஏற்கனவே உனக்கு திஷ்டி வேறையா? உனக்குதான் என் மாமனை கட்டிக்க நினைச்ச முகர கட்டிக்கு சுண்ணாம்பு தேய்க்க நீ நல்லாவே இருக்க மாட்டேன். நாசமா போ. அடி என் சக்காலத்தி. கடவுளே, இவகிட்ட அந்த பையன் மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறானோ, என்ன வெடிக்க போகுதோ, என்ன புஷ்வான ஆக போகுதோ. ராமநாதா, அந்த கடவுள்கிட்ட சொல்லி கொஞ்சம் காப்பாத்துப்பா. அப்பா 10,000 ரூபாய் கிடைச்சது, நான் ஓடி போயிடுவேன். என் சக்களத்தை எக்கடு கட்டு போனா எனக்கு என்ன வந்தது? ஒரே பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து என் பிள்ளைய வளர்த்தேன் பாரு. என்ன ஜோட்டாலும் அடிக்கணும். பேய்கிட்ட மாட்ட விட்டுட்டு போயிட்டானே. அவனை சொல்லி குத்தமில்ல, அடிக்கடி பொண்டாட்டிக்கிட்டையும் பொண்ணுகிட்டையும் விட்டுட்டு போறமே. அதை விட இந்த பேய் ஒன்னும் பெருசு இல்ல, வெறும் ஜுஜுபிதான்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு போயிருக்கான். இத பாருங்க, உங்களுக்கு சரியா மல்லு கட்டுறதுக்கு இப்ப எனக்கு பொழுது இல்ல. சும்மா பெணாத்தரத விட்டுட்டு பேசாத வேலையை கவனிக்கிறீங்களா? என்னால முடியல. நரமாம்சம் சாப்பிட்ற பேய்க்கு உன்னோட வெஜிடேரியன் தலைகை எல்லாம் பத்தல. அதுக்கு ஹோல்சேலா காய்கறி வெட்டி என்னால மாளல. முடியலன்னா பண்ண வேண்டாம், எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்ல. நரமாம்சம் தான் அதுக்கு போஜனம்னு இன்னைக்கு அது தலையில எழுதிருந்தா அத மாத்த என்னாலயா முடியும்? என்னடி சொல்ற? பின்ன சொன்ன வேலையை சரியா செய்யலன்னா சும்மா விடுறதுக்கு அந்த பேய் என்ன உங்க மாட்டு பண்ற ரங்கநாயகன்னு நினைச்சேலா? முழுங்கிடும், ஜாக்கிரதை. என்னடி விட்டா மேல மேல பேசிட்டே போற? போனா போறதுன்னு பொறுமையா இருக்கேன். அப்புறம் என் சுயரூபத்தை காமிச்சேன், ஜாக்கிரதை. என்னது சும்மா சின்ன குழந்தை மாதிரி சண்டை போட்டுண்டு இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு அந்த ஆவி இந்த ஆத்த விட்டு விரட்டுறது எப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு நீங்க பாட்டி இப்படி அடிச்சுட்டு இருக்கே. அடேடே, ஞான சூன்யத்துக்கு எப்ப ஞானோதயம் வந்தது? ஆமா, புள்ள வைத்து பேத்தினா மக்கு, இதுவே பொண்ணு வைத்து பேத்தினா புத்திசாலி. ஐயோ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? கோவிந்தோட பாட்டி பிசாசுக்கெல்லாம் பிசாசுன்னு அவனையும் ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்கான். அவளுக்கு டெலிகிராம் கொடுத்து வரவேச்சா கோவிந்த் உடம்புல இருக்கிற ஆவிய விரட்டிட மாட்டாளோ? ஏண்டி அறிவு கட்டவளே, அந்த அட்ரஸ் தான் மறைஞ்சு போயிடுதேடி. இல்லம்மா,
அன்னைக்கு ஒரு நாள் அவனுக்கே தெரியாம அட்ரஸ் திருடி என் காலேஜ் புக்ல எழுதி வச்சிருந்தேன். அது தற்செயலா என் கண்ணுல பட்டது. வெரி குட். அந்த அட்ரஸ்க்கு தந்தி கொடுத்து உடனே வர சொல்லிடலாம். ஏண்டி ஆத்த விட்டு வெளியில போக முடியாது, எப்படி தந்தி கொடுக்க போறேன்? பாட்டி அதான் போன் இருக்குல்ல, யாருக்காவது போன் பண்ணி தந்தி கொடுக்க வச்சிடலாம். குட் ஐடியா. கரெக்ட். ஆமா, இங்க இருக்கிறது ஒண்ணு போறாதுன்னு ஊர்ல இருந்து வேற இன்னொன்னா. பகவானே, என்ன நடக்க போறதோ? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பீன்ஸ் கறி. பொள்ளுங்க சாம்பார். சீக்கிரம் நடக்கட்டும். பீன்ஸ் கறியா? ஐயோ, நிக்கற ஏடி இந்த கீரையா ஏண்டி? ஐயோ. घर में कौन है? வீட்ல யாரு? ஷேக்கு. பா பா ஆயிரே ஆயிரே தாயிரே போயிரே. இதோ பாத்தியா? ராமநாதா, என்ன மன்னிச்சிரு ஐயா. கேளுடி, வாழ்ந்த பக்கம். யோ, கண்ணாடி கழட்டியா முதல்ல. யோ, ஏதாவது இருக்கா உனக்கு? இது பார்ட்டியோட பார்ட்டி. ஓ, ஐ அம் சாரி. அவசரத்துல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். என்னோட பார்ட்டி எப்படி? ஐயோ, பிராண்ட் நியூ. யோ, கைப்படாத ரோஜா. ரோஸ். ஐ டோன்ட் லைக் ரோஸ். ஐ வாண்ட் கலர். கலாவா? நாட் கலர். ஐ வாண்ட் பிளாக் இந்தியன் உமன். உள்ள இருக்கிறதும் கருப்பு ரோஜா தான். ஆனா தோட்டத்துல பூத்தது இல்ல, காட்டுல பூத்தது. I see. மொரட்டு பூவு. ஓ, बहुत अच्छा. எனக்கும் அப்படிதான் பிடிக்கும். Then where is the rose? she is inside. ஏய் நில்லு. என்ன பேலன்ஸ் பணம் கொடுக்காம நீ பாட்டு போயிட்டே இருக்க? குடியா? You want money? பார்ட்டியை பார்க்க போற அவசியத்துல பாக்கியை செட்டில் பண்ண மாதிரி. என்ன இது? Check. செக்கா? செக் எல்லாம் நாங்க வாங்குறது இல்லையா? only cash தான். This is American bank check, man. மணியோட வேல்யூ ஜாஸ்தி. தலை நான் கில் பண்ண பார்க்க போறேன். கொரினாலோ இச்சிக்கா மிட்டா. கொரினாலோ இச்சிக்கா மிட்டா. பாடிக்கிட்டே போறானே ஷேக்கு. அநேகமா பாடியா தான் திரும்பி வருவான்னு நினைக்கிறேன். சொல்லிட்டேன், அவன் பாடியா வந்தாலும் சரி ஜட்டியா வந்தாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நீ எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்ன இல்ல, அது என்னாச்சு? தருவாங்கல்ல, ஏமாத்திட்டா போயிருவாங்க. கவனு கடமை. நீ வேற ஒண்ணு. யோ, இன்னையா அது செக் கொடுத்துட்டு போறா? பவுன்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவ நீ? அடி போடி. செக் பவுன்ஸ் ஆனா திரும்பி வாங்கிக்கலாண்டி. போற போக்க பார்த்தா ஷேக்கே பவுன்ஸ் ஆயிடுவான் போல் இருக்கே. ஏய், ஜன்னல் ஓரமா நின்னு அங்க என்ன நடக்குது நம்ம ரெண்டு பேரும் வேடிக்கை பார்க்கலாம். நீ போய் படுத்துக்கு போ. அது முடியாது, நான் உங்களோட தான் வருவேன். விட மாட்டியே. எப்ப வருவாரோ, எப்ப வருவாரோ, எப்ப. வாவ், கேலா. என்ன அழகு, என்ன திகிரு, என்ன கலரு. தாஜ்மஹால கருங்கல்ல கட்டின மாதிரி. வாட் a back beauty, what a back beauty. I know baby, what is your name, sweetie? பேசு புல்புல் பேசு. உன் அழகான பேரு சொல்லு. என் பேரு சேகப்பி. Wow, what a voice, what a voice, what a beautiful name. திரும்ப புல்புல் திரும்ப, உன் அழகான முகத்தை காட்டு. ஐயோ, சேக்கு பின்னால திரும்ப சொல்றானே, என்ன ஆக போதோ? மாட்டேன். நான் என் மாமாவை தவிர வேற எந்த ஆம்பளையும் நேருக்கு நேர் பார்க்க மாட்டேன். இப்படிதான் யதார்த்தமா நேத்து நான் ஒரு ஆளை பார்த்தேன். அவன் என் அழக பார்த்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான். எந்திரிச்சானான்னு தெரியல. பாவனி, வேண்டாம், நான் திரும்ப மாட்டேன். ஓ, அவ்வளவு அழகா? இந்த அழக பார்க்க நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். யோ, ஷேக்கு உன்னை விட எம்மா அழகா இருக்காரு பாத்தியா? செருப்பு பிஞ்சிரும். சீனா கம்யூனிட்டி முதல்ல. யா, வாட் a great. கொஞ்சம் திரும்ப ப்ளீஸ். சரி, நீ என் மாமாவோட பேரண்டன்றதுக்காக திரும்புறேன். மாமா கிட்ட நீ என் அழக பத்தி, என் கலரை பத்தி, என் பெருமைய பத்தி எடுத்து சொல்லுவியா? கண்டிப்பா சரி, அப்ப கண்டிப்பா. திரும்புறேன். திரும்ப புல்புல். ஐயோ, போயிட்டான் போயிட்டான். சேக்கு செத்து போயிட்டான். कितना सुपर लड़की है तुम. இந்த மாதிரி அழகான பொண்ணை நம்ம துபாயில கூட பார்த்தானில்லே. என்னடி இது உலகம் பக்கம் அதிசயமா இருக்கு. சகப்பிய பார்த்துட்டு உயிரோட திரும்புற ஒரே ஆளு இவனாத்தான் இருப்பா.
ஆண்டவனோட அற்புதத்தை பாத்தியா? எங்க ஊர்ல எல்லாம் புருஷனை தவிர பொம்பளைங்களை மத்த ஆம்பளை பார்க்க கூடாதுன்னு பர்தா போட்டுப்பாங்க. ஆனா ஆண்டவன் உன்னை பர்தாவோடே படிச்சுட்டான். ஓ வாட் a lucky man I am. இனிமே நீதான் என் பீவி, உன்னை விட்டு பிரியாது ஆவி. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். Come on. ஐயோ 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 கயிறு கயிறு சத்தம் டேய் போடக்கூடாது. வேணாடா என்ன விட்டுடா உன்னிட்ட உன் கையில நெரிச்சு உன்னை மெண்டே புடுங்கி திருச்சி நாசமா பண்ற விடா மாமா மாமா ஐயோ கண்ணு, அவங்க தேசத்துல செத்தா 24 மணி நேரத்துல புதைச்சிருவாங்களாம். நீ பாடிய ஊருக்கு அனுப்புறதுக்கு பிளைன்ல டிக்கெட் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு கண்ணு. விடா விடா என்ன பண்ற? அடி பாவி, ஐயோ அம்மா, ஐயோ நாட்டுக்கு நான் வரல. ஐயோ வாங்க ஓடி போயிடலாம். ஒருத்தி ஒருத்தி என்ன